ப்ரோ யுவா நல்ல ஃபிகரா ப்ரோ. ப்ரோ இப்ப ஏன் ப்ரோ நான் தான்டா லியோ அது திருப்பி உங்ககிட்ட நீ பிச்சைக்கார கூங்க இல்ல பணக்காரனான்னு கேட்டா அவங்க எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி தான் தல அவங்களுக்கும் ஹர்ட்டிங்கா இருக்கும். இப்படிலாம் கேட்க கூடாது தல. படிச்சுட்டாங்க எல்லாரும் திருப்பி கேட்டுருவாங்க கேள்வி. ஏடா பிச்சைக்கார நாயடா நீ அப்படின்னு கேட்டா எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கோ நீ. ஏன் தலை எப்படி இருக்க அந்த காலம் தல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ப்ரோ. பெண்கள்லாம் நம்ம கண்கள் அப்படின்னு பேசி பழகிற காலம். இப்பெல்லாம் அவங்களாம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சைக்கார நாய் நீ நீ என்னடா போயிட்டுக்கிறா. அட்லீஸ்ட் நீ ஒரு மல்டி மில்லியனர் பில்லியனர் இருந்தா கூட இந்த கேள்வி கேட்கலாம். அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். உனக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன் ப்ரோ இப்படி இருக்கா. படிச்சு எல்லாம் முன்னேறிட்டாங்க தல மாட்டிக்கு வைப்பலாம். அம்மா பயங்கரமான நேடு ஒன் மோர் மேட்ச் கைஸ். ஃபேன்லே கூப்பிடுறாங்க எல்லாரும். பதிலுக்கு ஜூயிஸ் ஒரு நேடு. கோஜி ஒரு நேடு எடுக்கிறாரு. ஒரே ஒரு கில் தான் எடுத்துறானுங்க. இந்த மேட்ச் அடிப்பானலாம் மாட்டானலாம். இதுல கில் எடுக்கிறது கஷ்டமா. இதெல்லாம் கில் இருக்குது ஈஸியா கன்ஃபார்ம் மேட்ச் இது. ஏன்னா எல்லாரும் நேடு விழுந்துரும். நேடு விழுந்து எல்லாம் அடிச்சுதான் சாவையா செத்தே ஆகணும். தெரியுதா இல்லையா. அங்க பார்த்து அது இதெல்லாம் ஓட்டிடுவானுங்க. ஃபைட்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. காலம் மாறி போச்சு தல. வெறியா என்னத்துல சிரிச்சு சிப்பர் ஷாட் போட்ட. நான் நிதர்சனமான இதான் சொன்னேன். அவனை வந்து திட்டணும்லாம் உண்மை திட்டல. உண்மையதான் சொன்னேன் நான். பொய்யெல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. இப்பெல்லாம் எல்லாரும் படிச்சாங்க தெரியல. திருப்பி கேள்வி கேட்டுருவாங்க. கேவலமா அவமானப்படுத்தி போயிடுவாங்க. அவன் என்ன நினைக்கிறான் கேர்ள்ஸ் அவமானப்படுத்துனதுக்காக அந்த கேள்வி கேட்கறான். அவங்க அசால்ட்டா உன்கிட்ட பணம் இருக்கா நீ வந்து பணக்காரனா சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டா கூனி குறுக்கி போய் தான் ஆகணும். அதனால பொத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறது எவ்வளவு பெட்டர். ஏன்னா அவங்கலாம் திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் 50 லட்சம் சம்பாதிச்சாவே பொட்ட 50 லட்சம் தானே கேட்குற ஆளுக்கு வந்துட்டாங்க. இப்பெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறதுனே தெரியல. இதுல இதெல்லாம் கேட்க முடியுமா என்ன. அதெல்லாம் அப்போ இப்போ வேலையாகாது. பிரிச்சுட்டு சிப்பர் ஷாட்லாம் கொடுக்கல. உண்மைன்னு உனக்கும் தெரியும். அதனால நீ இதை ஏத்துக்கிற. என்ன உங்ககிட்ட ஆடிட்டு இல்லையா அப்படின்னா எங்க போய் மூஞ்சி வைக்கிறது. ஐயோ ஐயோ. Come on guys, let's go people, let's go for 5,000 போலாம் பாருங்க. நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் செய்யறேன். இந்த மாதிரி வெளியே எங்கேயும் கேட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு. என்ன இருந்தாலும் என் மக்கள் இல்லவா நீங்க. போடு 8 கில்லு பாத்தில 3 நிமிஷம் 8 கில்லு ஆயிடுச்சா 10 ஆயிடுச்சா. கண்டிப்பா ரிசல்ட் மேட்ச் சொல்லல. 4 கில்லு. ஒன் மேட்ச். ஹேண்ட்ல அடிக்கலாம், கையில அடிக்கலாம், பீக் போடலாம். நான் 20 kills ரிசல்ட்டட் மேட்ச். ஆமாடா 20 kills ரிசல்ட் மேட்ச். இப்போ பயங்கரமா அடிச்சான். 5 கில் டொட்டோ. அப்படிலாம் இல்ல. பையனுக்கு சைடுல லைட்டா சொட்ட வந்து போலன்னு சொன்னாலே சொல்லி முடிச்சு. இல்ல அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்ல. அப்பெல்லாம் கிடையாது. ஏன் அதெல்லாம் சுத்த ஹம்பக். அதெல்லாம் நம்பாதீங்க. நீ 6-8 வச்சிருந்தா நீ சொட்டையா இருந்தா பொட்டையா இருந்தா கொட்டையா இருந்தா ஏதாவது இருந்தா என்ன. அதெல்லாம் சும்மா லைஃப் ஸ்டைல் மேட்டர்ஸ். அப்படிலாம் பார்த்தா உனக்கே தெரியும். லெஜெண்ட் ப்ரோனா எத்தனை சொல்லவா முடியும். உங்களுக்கு தெரியாது இல்ல. இருக்கவே இருக்கா ஒரு மொட்டையன். அவன் உண்மையான போட்டா சொட்டையன் தான். ஆனா அவன் தெரியாது அவங்களுக்கு வாட்கர் புகாடி ஊர்ல இருக்க எல்லா சூப்பர் வீரரும் அவங்க வச்சிருக்கான். அவன்லாம் அக்மார்க் சொட்டையன் தான். மொட்டையை போட்டு சுத்தலையா. அதெல்லாம் சும்மா ஊத்தல. அதெல்லாம் வந்து அதுல லைஃப்ல ஜெயிக்க முடியாதவங்க தன்னை தானே வந்து நினைச்சுக்கிறது தான். டான் பில்சன் இல்லடா டேட்டு மொட்டையன் அந்த மொட்டையன் ஆகும்னா 4 ஃபிகர் புதுசா வட்டி கூட்டு வந்துடும். அது மேபி நீங்க என்ன மேபி
உங்க எக்ஸ்போஷர் ஏதோ கம்மியா இருக்கோ அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. மேபி ஏதாவது இருக்கலாம். பட் ஆனா நீங்க பாக்குற இன்ஸ்டாலயே நீங்க வந்து உங்களால ஒரிஜினல் லைஃப் ஸ்டைல உங்களால பார்க்க முடியும். லைக் இந்த ஹேட்ச்ல வச்சிருப்பாங்க சில பேர்லாம் வந்து, நிறைய பேர் ஹேட்ச்ல வச்சிருப்பாங்க. அந்த ஹேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேலி மாதிரிலாம் நடத்துவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆள் பார்த்தா டம்மியா இருப்பான். 7 ஃபிகர் முன்னாடி உட்காந்துருக்கும் அந்த ஹேட்ச்ல. ஒவ்வொன்றும் உலகலைக்கு நிகரா இருக்கும். பால் சொட்டையா தான் இருப்பான். ஆனா ஹேட்ச் 500 கோடி போட்டு வாங்கி வச்சிருப்பான். இப்ப நீ நல்லா அழகா 6 பேக் வச்சு பிச்சைக்காரங்க இருக்கிறதுக்கும் சொட்டையா 500 கோடி வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல தல. பர்சனலா எடுத்து யாரும் தயவு செஞ்சு பர்சனலா எடுத்துக்காதீங்க. அதுதான் ரியலான ஃபேக்ட். ஆம்பளைங்களோட ரொம்ப முக்கியமானதே சம்பாதிக்கிறது தான், அழகு கிடையாது. அதனால அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு இருந்தா ஆடட் அட்வான்டேஜ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுலயும் பணக்கார அழகா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். டேர்ம் மாறும். ஆம்பளை பசங்களுக்கு பணம் தான் அழகு. நீ எப்படி தூக்கலா இருக்கணும்னு நினைக்கிறீல்ல, அந்த மாதிரி உனக்கு வந்து தூக்கலா இருக்கணும்னு நினைப்பாங்க. 20 கிலோ மேட்ச் ரிசல்ட் கொண்டு வந்தாங்கடா. அங்க பாருடா 20. ஆமா 20 வர போறாங்க. ஆர்கில லீட் எடுத்து ஜெயிப்பாங்கன்றது தான இப்போ. பாரு பேக் அடிச்சாங்க. பாருங்க டொட்டோ போற ஸ்ட்ராட்டஜி. மேலே ஏறி கிளிக்காம உட்கார்ந்து சுத்திட்டு இருக்காரு. நீடு ஆஃப் ஹெச்பி. ஹேட்ச்ரா, அது ஹேட்ச் இல்ல. ஏ பொட்ட, அது ஹேட்ச் தான்டா லவுடே. யாரா சொன்னா இதுல ஆச்சின்னு? ஆச்சி மசாலா, ஆயா மசாலான்னு கிட்ட ஜிஎஸ் ப்ரோ போட்டார் பேன்ல. இவர் அப்படியே 7 ஹேட்ச் வச்சிருக்காரு புளுத்தி. டிபிடி 22 மொழிதானடா, புரிஞ்சா போதா அவனுக்கு. 22 கிலோ பாரு அவனுங்க. ஐயோ 23 24. ஐ ஹேவ் எவ்ரிதிங். 26 வந்துட்டாரா ஒருத்தர். ஐயோ ட்ரோல் சுட்டி போட்டு வயது 40 நெருங்கிறது. ஆனால் செக்ரட்டரி வயது 21. ரஷ்யன் செக்ரட்டரி வைத்துக் கொள்ளும் நமது ரோவல்டோ. வாங்க, ரோவல்டோ தான் வாழும் எடுத்துக்காட்டதுக்கு ரஷ்யன் செக்ரட்டரி வச்சிருக்காரு. ரஷ்யன் செக்ரட்டரி ரோண்டோ செக்ரட்டரியை காட்டுங்க. ரோண்டோ லைவ்ல கவர்னட் எல்லாரும் வயசுக்கும் அழகுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம். என்னடா? ஆமா ஆமா, பர்சனல் செக்ரட்டரி பிஎஸ். அவரோட பிஎஸ் பயங்கரமா இருப்பாங்க. ரஷ்யன் அழகி 28 கில்லு டிபிடிஎஸ். அப்படியே ரோண்டோ எஜிப்தியனையும் புடிச்சு போடுங்க ரோண்டோ, நல்லா இருக்கும். 2வது செக்ரட்டரி ஐ வாண்ட் எஜிப்தியன் தான். எகிப்தியன் மெத்தட்ல காட் ஆஃப் வார் 6 வர போகுதுன்னா இவன் ஒரு லவுடி போட்ட அமைதாடா. கேம்லயே வாழ்க்கை விடாதடா. என்ன கேட்டிருக்க நீ? 30 கில்லு. அவ்வளவுதான் கேஸ் முடிச்சு. ஆஹா, சரியான பேக்கப் கம்பேக் கொடுத்து இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. கொன்னல இந்த மேட்ச் கண்டிப்பா ரிசல்ட் ஆயிரும்னு. ஐயோ, இப்போதைக்கே கூட்டி போய்ட்டாங்க. டிபிடிஎஸ் ஜேபிடிஎஸ் 2 பாயிண்ட் மாசா ஹோல்ட் பண்றாங்க. ஓகே गाइस, நல்ல நேடு மேட்ச் பாப்போம். டிபிடிஎஸ் பாத்தீங்கன்னா 30 அத நீ எப்ப ப்ரோ பார்த்த? அவர் அம்ச்சு விட்டார் ப்ரோ. அவள அம்ச்சு இல்ல, போட்டோ விட்டார். அவங்க துபாய்ல இருக்காங்க. ஐயோ வேண்டாம், ஆல்ரெடி 3 இருக்கு. பாத்தீங்கன்னா ட்ரோல் 10 கில் எடுத்துட்டாரு. 12 கில். ஜியூஸ் 8 கில். போடு வெரி அழகம் பாங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 2 லீட் வாங்குறாங்க. பங்க் நேடு பிடிக்கிறாரு. அந்த நேட்ல யார ஹால மரணம் அடைவாங்க. ப்ளைண்ட் யாருமே இல்ல. ஒரே நிமிஷம். டொட்டோ கிட்ட நேடு இருக்கு. டொட்டோ பேக் அடிக்குறாங்க எல்லாரும். மியூசிஷியன் மட்டும் கிட்ட ஓடி வராரு. ட்ரோல் மாட்டினாரா? இல்ல ட்ரோல் ப்ரோ. ஐயோ இப்போ எல்லாரும் கத்துவாங்க. 32 33 சுட்டியே பாருங்க. 33 திருக்கம் இருக்க. ஐயோ 34 32. கடைசியாக வந்தாரு டிபிடிஎஸ். கடைசியாக 85 32 33 35. ஐயோ கடைசில இப்படி ஆகுது.
33 35 20 செகண்ட் ஐயோ ஐயோ 20 செகண்ட் போடு. அவனும் அள்ளி வீசுறான்ல, இந்த வாங்கிக்கனே. நேடு தப்பிக்கடா. சரி சமம் பண்ணுவாங்களா இந்த மேட்ச்? சமம் பண்றதுக்கு தான் எல்லாம் புஷ் பண்றாங்க. 35 33 35 33 34 36 34 36 ஒரு செகண்ட் 4 செகண்ட் 3 2 1 34 டீம் லிரிக்ஸ் ஈக்குவல் செஞ்சாங்க டீம் வீடியோஸ் 2 பாயிண்ட் இப்போ வெரி 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 டிபிஎஸ் அணி ட்ரோல் பாத்தீங்கன்னா 13 கில் 13 கில் 10 கில் ஜீரோஸ் சுட்டி 9 கில் 9 கில்ஸ் தினோபி 6 சொன்னனா 2 ஈக்குவல் கண்டிப்பா ரிசல்ட் மேட்ச் ஆகும்னு சொன்னனா ஆச்சா கிரு 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 காய்ஸ் ஓடு गाइस போடே அப்படி போடே எப்படி போடே மேட்ச் பானா ப்ரோ ஆல்ரெடி பேன் கைக்குத்து நேடு எல்லாமே ரெண்டு மேட்ச் கடைசி 2 மேட்ச் ரிசல்ட் மேட்ச் தான். மில்லி என்ன மில்லினாங்க பேன் கத்தி நேடு கைக்குத்து எல்லாமே 4மே. ஓகே ப்ரோ ஓகே 2v குவாலிஃபை ஆயிட்டு அடுத்த மேட்ச் அப்டேட் இது போகணும். இக்னைட் ஆகப்பட்டதா गाइस கண்டிப்பா. அதால அப்புறம் கடைசி 2 மேட்ச் இத வச்சேன். கண்டிப்பா ரிசல்ட் மேட்ச் ஏமாத்தவே முடியாது, மாட்டிக்கோனுங்க. டிபிஎஸ் கம்பேக் வீரியான கம்பேக். இல்ல ஷார்ட் கன் பெரிய கன்ல கொடுப்பாங்கன்னு பார்த்தா பேன்ல M24ல கொடுக்குறாங்க. ஹேண்டிட்டடாக மாறிய மதன் ப்ரோ. அது எல்லா ப்ரோ உலக வரலாறுலயே எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ. ராஜா இருக்காரு, ராஜா என்ன தங்கத்தில் தானே ட்ரெஸ் போடுறாரு, அவர் இன்னைக்கா சாணிலேயே ட்ரெஸ் போட்டிருக்காரு. ராஜாக்கு தெரியாதா தன்கிட்ட எல்லாமே இருக்கு, தன்கிட்ட தான் வந்து பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு, அப்புறம் ஏன் அவர் தங்கத்துல போட்டு வந்து தன்னோட வல்லமை காட்டுறாரு, அதை காட்டி தான் மயக்கடிக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஆம்பளை பசங்களோட வந்து அழகே நாலேஜ், அதுதான் டெஃபினிஷனே மாறும். ஒரு பையனால ஈஸியா ஒரு ஒரு விஷயத்த வந்து அழகா மாத்த முடியும். அது அவன் கையில இருக்கு, அது அவனோட மைண்ட் செட்ல இருக்கு. எக்ஸ்டர்னல் திங்ஸை வச்சு அவனால மேனிப்புலேட் பண்ணிட முடியும். ஈஸி டு கெட் கேஸ், ஈஸி டு கெட். இப்போ உன் கையில் ஒரு 10 கோடி இருக்கு, நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட முடியாதா? கண்டிப்பா பண்ணிடுவ நீ. தப்புன்னு ஒரு பிங்க் கலரு ஃபெராரி வாங்கிட்டு போய் பரிசு கொடுத்துட்டு ஈசிஆர்ல ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போனா நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு உங்க மேல ஆசைனா இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு இது கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. உடனே வீட்டுக்கு போனோன்னு என்ன யோசிச்சா, என் மேல அவனுக்கு இவ்வளோ இருக்கு, பட் இருந்தாலும் என்னை எந்த விதமா டிஸ்டர்பும் பண்ணலையே, அவன் எவ்வளோ நல்லவனா இருக்கான், அவனே ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் கொடுக்குறான். அது என்னடா நல்லா வேண்டி கிடக்குது. ஐயோ ஐயோ, ஒரு ரோடே அழகாக்க முடியும் தெரியுமா உங்களால? சென்னை எவ்வளவு கேவலமான ரோடு, அந்த ரோடே அழகாக்க முடியும் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு ஃபெராரி இருக்கு, லாக் பண்ணிட்டு நீங்க ஒரு பாட்டை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரோடுலாம் சாணிலாம் இருக்கும், மாடுலாம் சாணி போட்டிருக்கோம், பக்கத்துலயே எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க உட்காந்துருக்க அந்த கார் மட்டும் அப்படியே உலகத்தோட பெஸ்ட் காரா இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டே மாத்திர முடியும். ஐயோ ஐயோ, அப்படிதாங்க உலகத்துல ஒரே இடத்துல இருந்தாலும் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க. நம்ம இந்தியா வல்லரசு நாடு ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசைமா. என்னடா சிரிக்கிறீங்க? அதெல்லாம் எப்பயும் வல்லரசு ஆயிடுச்சுடா, ஏன்டா அப்படிதான் ஆவடி பண்ற? நம்ம இந்தியா வல்லரசு நாடு ஆகிடுச்சா? ஆமாடா என்ன சொல்லிவா, நீ எல்லாம் வேலை இதுல வேலை செய்ய சொல்லு. நீ இந்தியா வல்லரசு எப்பயும் ஆயிடுச்சுடா. இன்னுமா ஆனாலும் எனக்கு ஃபாரின் ரோட்ஸ் மாதிரி இல்ல, ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி கிளீனா இல்ல.
மாதிரி இருக்குங்க. ஓ அதெல்லாம் வச்சுதான் நீ வல்லரசு நாடுன்னு சொல்றியா? ரோடு கீழே அந்த வல்லரசு நாடா? கரன்சி மேட்டர்ஸ். ஐயோ ஐயோ. இந்தியாவோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏடா இந்தியா எத்தனை சேட்டலைட் ஓன் பண்ணுது தெரியுமா? அடா பாவி. இந்தியா இல்லனா பல எக்கானமி. இந்தியா கிட்ட இருக்க கோல்டு எத்தனை கண்டிட்டர்ல தெரியுமா? என்னடா கடைசியா வல்லரசு ஆகும்னு சொல்லிட்டேன். கேட்டிய வல்லரசு மாத்திராமல்ல. ஐயோ ஐயோ. காஞ்சி துபாய் மாதிரி இருக்கணும் பாக்கிறதுக்கு. துபாய் மாதிரி இருந்தா அது துபாய் தான்டா, அது இந்தியா. அந்த மாதிரி பில்டிங் இடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. டேய் மும்பை போ, டெல்லி போ, கொல்கத்தா போ, பெங்களூரு போடா பைத்தியம். என்னடா இப்படி பழைய காலத்துல இருக்க? இங்க சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பாருங்க. அட பாவி, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன எப்படி வந்திருக்கு? நீ என்னடா இப்படி இவன் என்ன தெரியுமா, சென்னை ஸ்லம் ஏரியா எல்லாம் பார்த்துட்டு இன்னும் அதை வச்சு நினைச்சிட்டு இருக்கான். ஓ இந்தியா துபாய் மாதிரி மாறணும். டேய் அடா பாவி, இந்தியாவோட வல்லமை என்ன? அடா பாவி. எனக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு சேலரியாவது ஏன்னா இப்போ ஒரு கம்பெனிக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு மாசம் ரெவன்யூ வந்து மாச சம்பளம் ஒரு 12,000 13,000 தானே தராங்க. அது ஒரு அது நீ நல்லா படிக்கணும். ஏய் சும்மா வா, ஆரம்பத்துல அவ்வளவுதான் தருவாங்க எல்லா ஊர்லயும். நீ வேற மாறு எல்லாம் மாறிடலாம். ஏண்டா இந்தியாவோட growth ரேட் என்ன? அட தற்குறி பயல. மக்கள் அதிகமா இருக்கிறதுனால ஏதோ இந்தியா அப்படி இப்படி உடுத்திடுறாங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால என்ன டிரான்ஸ்போர்டேஷன்லயும் சரி, பினான்சியலாவும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம டாக்ஸ்ன்னு ஒண்ணு கட்டுறோம், அதுல தூக்கிடுறாங்க பாதி, அதுலயே சம்பாதிச்சது. அந்த டாக்ஸ்ல ஒழுங்கா ரோடு போடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் ஐயோ அதெல்லாம் சொன்னா வேற வேணானே. இந்தியா நல்ல ஊரு, சூப்பரா இருக்கு. நீ சொன்னாலும் சொல்லலாம் இந்தியா நல்ல ஊர் தாண்டா. லவுடே ஆனா நல்ல ஊரு எல்லாமே ஓகே. சோறு இல்லாத ஊர்ல இருக்கு தெரியுமில்ல? தெரியும். நான் ஆப்பிரிக்கால இப்போ காத்து இல்லாத ஊர் இருக்கு, சோறு இல்லாத ஊர் இருக்கு, தண்ணி இல்லாத ஊர் இருக்கு, படிப்பு இல்லாத ஊர் இருக்கு, ஓட்டு இல்லாத ஊர்லாம் இருக்கு. இந்தியா கொடூரமான ஊருன்னா இந்தியாவில இருக்கனால உனக்கு இந்தியா பத்தி தெரிய மாட்டேங்குது. இந்தியா மாதிரி ஒரு சர்வ வல்லமை ஊரே கிடையாது. அவ்வளவு திமிரு இருந்தா இந்தியா வல்லரசு ஆகுமான்னு கேக்குற? ஆன நாட வாடா படிடா பரமான்னு சொன்னா கேட்டாதானே. ஆனா நானு எப்படி சொல்றது, இப்போ இங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்லங்க. நீ வேலைக்கு போக மாட்டேங்கிறடா, அதனால அப்படி தெரியுது. பைத்தியக்காரா நீ வீட்டுல இருந்தாலும் அப்படி தெரியுது. ஐயோ ஐயோ, இந்தியா எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. என்ன நீ இப்படி இருக்கா? இப்படி 50 இருக்கானுங்க தற்கூறிங்க இன்ஸ்டாகிராம்ல பலூன் வீடியோ பாத்துக்கிட்டு. ஐடி கம்பெனில ஏசி அந்த மாதிரி நல்ல படிப்புக்கான இதுனா அக்ரிகல்ச்சர் பண்ற விவசாயிகளுக்கான எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் உள்ள விவசாயி ஏசில போடுவாங்களா? சொல்லலண்ணே, அவங்களுக்கான அதுக்கான ஊதியம் கிடைக்கல தானே. எல்லாம் தான்டா கிடைக்குது. ஏன்டா அப்படி இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஹியர் ஒன்லி. என்ன இல்ல எல்லாம் தான் இருக்கு. படிச்சுட்டு ஐடிக்கு போயிட்டா செட்டில் அவங்க எல்லாம் ஜம்முன்னு இருப்பாங்கண்ணே. நான் படிக்காதவங்களை பத்தி யோசிக்கிறேன். படிக்காத ஏழை விவசாயி மட்டும் பார்க்காதடா, பணக்கார விவசாயிங்க இருக்காங்கடா ஏகப்பட்ட பேரு. ஏன்டா அப்படி இருக்க? கோடி கோடியா கொட்டுற விவசாயிலாம் இருக்காங்கடா. ஏன்டா அப்படி யாராவது ஒருத்தர் மேடையில போட்டு பேசுறத பார்த்துட்டு ஏன்டா அப்படி கதற? இங்க பாரு, எல்லாத்துலயுமே அறிவானவனும் இருப்பான், அறிவு இல்லாதவனும் இருப்பான். நீயும் கேமர் தான், நானும் கேமர் தான். நான் சக்சஸ்ஃபுல், நீ அன்சக்சஸ்ஃபுல். ஏன் காரணம் என்ன? நீ டிசிப்ளின் கிடையாது, மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. 1000 தென்னை மரம் வச்சு 5-6 தலைமுறை குடிச்சவனா இருந்தவனு இருக்கான். 10,000 ஏக்கர் நிலம் வச்சு குடிச்சு கூத்தடிச்சு சீட்டாடி வித்துப்பிட்டு பிச்சை எடுத்தவனும் இருக்கிறான். புரியுதா? மணி மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். நீ உனக்கு திறமை இருக்கா இல்லையா? திறமை இல்லாத நாயினா நீ எப்படி இருந்தாலும் செத்துட்டா போவ, எங்க இருந்தாலும் செத்துருவ, துபாயிலே இருந்தாலும் செத்து போயிருவ. சரியா? திறமை இருந்தா அப்படிதான். சங்கீமா தானா? சரி பாப்பா போடுங்க, சும்மாதான் இது பாக்குறதுக்கு. JBTS 18 TBTS 14. என்னன்னா இந்த மேட்ச் இவங்க டவுன் ஆயிடுவாங்க போல. என்னன்னா இல்ல ஒண்ணு இல்ல இங்கடா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கைஸ். நான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஊத்தி விடுறேன். சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்களோட மைண்ட் செட் எப்பவுமே வேற, அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்களோட மைண்ட் செட் எப்பவுமே வேற தான் இருக்கும். ஸோ அதனால இதை பத்தி எனக்கு கவலை இல்லை கைஸ்.
எனக்கு என் ஊர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் இந்தியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் இந்தியா பயங்கரமாக வல்லமையாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் எப்பவுமே. ஸோ அதனால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்றைக்குமே என்னை மாற்றிடாது. பெறப்பட்ட பேடிஎம் தொகை 200 அப்படின்னு என்னால் இருக்க முடியாது. அதனால நீ சங்கின்னு சொன்னாலும் சரி மங்கின்னு சொன்னாலும் சரி ஐ டோன்ட் கேர். நான் ஏன் தெரியுமா நான் அதை சொன்னேன் ஒரு நாள் நான் எனக்கு போகும்போது, என் இந்தியா தான் இன்டர்நெட் கொடுத்துச்சு, எனக்கு என் இந்தியா தான் கேம் கொடுத்துச்சு, எனக்கு என் இந்தியா தான் யூடியூப் கொடுத்துச்சு, எனக்கு என் இந்தியா தான் இந்த சுகத்தை கொடுத்துச்சு. எனக்கு என் இந்தியா தான் எனக்கு பிடிக்குது, எனக்கு வேற எதுவும் பிடிக்கிறது இல்லை. ஈவன் தோ எனக்கு எல்லா பிரச்சனையும் நடந்தாலும் எனக்கு ஐ பிலீவ் இன் இந்தியா தான். எனக்கு இதை தவிர வேற எங்கேயும் ரோஹன் கூட எத்தனை தடவை கூப்பிட்டாரு துபாய் வாமேட் நான் அவட்டே சொல்லுவேன் இந்தியா விட்டு நோ அப்படின்னு. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி இஸ் வாட் எவர் இட் இஸ். ஆர்கானிக் சோர்சஸ் இருக்கு. ஆனா நம்ம ரஷ்யால PS5 பேன், எல்லாமே இருக்கு, யூடியூப் பேன், எல்லாமே we have everything. உனக்கு யூட்டிலைஸ் பண்ண தெரியல, படிக்காத தற்குறி, நீ வந்து எதுவுமே யூட்டிலைஸ் பண்ண விருப்பம் இல்லை உனக்கு, அதனால அப்படிதான் இருக்கும். நானும் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் புடிங்கிட்டு 28 வயசாയി சம்பாதிக்காத பொட்டையா இருக்கிற நீ சொல்லு. 28 வயசுல நான் வந்து என்ன அரசா போய் 28 வயசு என்கிட்ட 6 இருந்துச்சு, ஒன்டையும் இல்ல. ஏன் நீ சம்பாதிக்காத பொட்டையா இருந்திருக்க 28 வயசுல சொல்லு. எல்லாருமே உங்கள மாதிரி ஆக முடியாது. ஏன் வேலை செய்யல? நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன், தூங்காம கொள்ளாம. நீ ஜட்டிக்குள்ள கை விட்டேன், குஞ்சு மணி ஆடிட்டு இருந்த. அண்ணா நானும் லைவ்லாம் போட்டேன், கண்டினியூஸா 12 hours டிமோட்டிவேட்லாம் ஓட்டேன். பொய்யா ஓடாத நீ. கொஞ்ச நாள் வந்து அப்படியே வெளியில டிமோட்டிவேட் எங்களுக்குலாம் ஏன் வர மாட்டேங்குது, உனக்கு மட்டும் வருது? எங்களுக்குலாம் உலகத்துல நடக்காதெல்லாம் நடந்துச்சு. எனக்கு அது பழகிப்போல. நாங்க டிமோட்டிவேட் ஆகலையே, திரும்பி அதே இடத்துல தானே வந்தோம். உலகத்துல நடக்கவே கூடாதெல்லாம் எங்களுக்கு நடந்துச்சு. அப்பெல்லாம் நாங்க மறுபடியும் மீண்டு வரலையா? நீ பொட்டையா நடந்துட்டு எங்க ஊரு இந்தியா மேல பழி போடாதரா. இந்தியா மேல பழிலாம் போல, நல்ல ஊர் தான். பட் ஏழை மக்களை பார்க்கும்போது வரக்கூடாது. நல்ல ஊர் தான், நாம இருக்க ஊர் தான் நல்ல ஊரு. பட்டு கிட்டுனா வச்சு வெளுத்து விட்டுருவேன். இதுக்கு மேல ஒன்னும் தூக்கி கொடுப்பாங்களா வாயில? உனக்கு இன்டர்நெட் கொடுத்து எல்லாம் கொடுத்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வச்சாங்கல்ல, அவள்தான். இதுக்கு மேல உனக்கு என்ன? உனக்கு வல்லமை இல்ல, உனக்கு தூக்க தெரியல எதுவுமே. உக்காந்துட்டு அப்ப பலூன் வீடியோ பார்த்துட்டு அப்படிதான் போய் ஆளைய பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க என்னன்னு அப்துல் கலாம் வந்தா மாறிடும், இது வந்தா. ஆனா இப்போ எனக்கு இன்னொரு டவுட், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து இப்போ பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்களானே? எல்லா கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிச்சை எடுக்கிறவங்களா? போதை மருந்துல ரோட்ல உட்காந்துட்டு கார் ஏத்தி சத்தவெல்லாம் இருக்கான். வீடியோ யூடியூப்ல இருக்கும், போய் பாரு. யூஎஸ்லயே அந்த பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே கதறிட்டு இருப்பான். அவங்க எல்லாம் வந்து அவங்க மீடியா பிஆர் அப்படி இருக்கும், வெறும் பெஸ்ட் மட்டும் தான் காட்டுவாங்க. அவங்களோட ஒஸ்டும் இருக்கதான் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். கதறிடுற நீ. நார்த்துக்கொரியா போனா முடி வெட்ட முடியாது, போட்டு விட்டுருவாரு. கிருட்டுன்னு சோறு தண்ணி இருக்காது, குழம்பு இருக்காது. எவ்வளவோ மிலிட்ரி தான் நம்ம ஊர். எவ்வளவு பயங்கரமான ஊரு, எவ்வளவு வல்லமையான பொறுமை ஊரு. என்ன கல்ச்சரல் பேஸ்டு. அது எப்படிடா சொந்த ஊர்ல இருந்தே ஊரை பத்தி தப்பா பேசுறீங்க? ஊரை பத்தி தப்பாலாம் நான் பேசலன்னா, நம்ம ஊருக்குள்ள வந்து அவ்வளவுதான், முடிச்சு வின் பண்ணிட்டாங்க. 26 2 செகண்ட் இன்டர்நெட் பாயிண்ட் எடுக்க முடியுமா? யாரு டிராவா சொல்றாங்க? டிரா 27 27 JBTS ப்ரோ, நீ தமிழ்நாடு விட்டு வெளியே போற அப்ப இந்தியாவை பத்தி புரியும். சூப்பர் சூப்பர் தல, சூப்பர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் தல. அது அப்படிதான் தல, வேற ஒண்ணும் இல்ல. இந்தியா கொஞ்சம் பேசுறதுக்கு அலோவ் பண்ணிருக்கனால என்ன வேணா பேசலாம்னு மாதிரி ஆயிப்போச்சு. மத்த கண்ட்ரி மாதிரி ஏதாவது தப்பா பேசினா உடனே பிடிச்சி குஞ்சு மணி வெட்டி விட்டுற மாதிரி இருந்தா அதெல்லாம் பொத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் அது ஒண்ணுதான் இந்தியா கொஞ்சம் விட்டுருச்சு. லைட்டா கண்ட்ரி வந்து சரின்னு அப்படின்னு சொன்னாவே பிடிச்சி உள்ள போட்டு குஞ்சு மணி வெட்டி விட்டுருந்தோம். அப்ப அமைதியா எல்லாரும் நல்லாதான், நல்ல கண்ட்ரி, அருமையான கண்ட்ரி போயிருப்பாங்க. அதுதான் வந்து பேச்சு சுதந்திரம். இங்க அது பேச விடுவாங்க. அது வந்து அதனாலதான் நிறைய பேர் என்னன்னே தெரியாம பெறப்பட்ட பேட்டி தொகை 200 வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க.
ப்ரோ பான் நான் எடுப்பேன் ப்ரோ ஜாலியா இருக்கு வந்து 7 மேட்ச் இப்ப வெற்றி பெற்றீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான். சரி முடிஞ்சா? அவ்வளவுதான் முடிஞ்சு 7வது வெற்றி வெற்றி வெற்றிங்க வெற்றி வெற்றி அதாவது வார்லயும் லீடு இதுலயும் லீடு எல்லாத்துலயும் லீடு வெற்றி மொத்தமா நாங்க லீவ் போட்டு வரோம் ப்ரோ மொத்தமா ஒயிட் வாஷ் ஜிபிடிஎஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஜேபிடிஎஸ் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க மொத்தமா ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டது ஜேவிடிஎஸ் மறுபடியும் எல்லாரையும் அடிமையாக்குது ரோன் ப்ரோ 4000 உங்களுக்கு தான் இந்த இது அருமையான வெற்றி திறமையான வெற்றி பெருமையான வெற்றி guys. அருமை 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 கண்ணன் தேவன் டீ புடி புடி புடியோ புடி புடி guys. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ இந்தியால எவ்வளவு பேட் சைடு இருக்குன்னு தெரியாம பேசாதீங்க ப்ரோ வசீம் மான் ப்ரோ நான் குஞ்சுமணியே பேட் சைடா தான் இருக்கும் அதுக்கு நீ அத்து போட்டுருவியா என்ன குட் அண்ட் பேட்ன்றது உலகத்துல எல்லாரும் இருக்கும் தல அதெல்லாம் சகிச்சுட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை இப்ப எங்க குட் இல்ல தல எங்க குட் மட்டுமே இருக்கு சொல்லு குஞ்சுமணி ஒன்று கருப்பா இருக்கு வெட்டி போட்டுருவியா சூத்து ஓட்ட வேற இருக்குது இப்ப அறுத்து போட்டுருவியா என்ன ஏதாவது பேசாதல பைத்தியக்கார நாட்டம் இந்தியாவில பேட் சைடு இருக்குது அந்த சைடு இருக்குன்னு எல்லா சைட்லயும் உடம்புலயே பேட் சைடு இருக்குது அதுக்கு தூக்கியா போடுவ நேச்சரே உனக்கு சொல்லுது குட் அண்ட் பேட் எல்லாத்தையும் சேர்த்து அனுசரிச்சு வாழ்க்கைதான் வாழ்க்கை அப்படின்னு புரிதலே இல்லாத வாழ்க்கை வாழறதுல இது என்ன சொர்க்கம் எதிர்பார்க்கறியா என்ன நிதர்சனமான உலகத்தை எதிர்பார்த்தல பிராக்டிக்கல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன எண்ணெய் ஊத்தி போட வச்சுங்க என்ன ஆடிட்டு இருக்கு டெமுக்கிட்டுப்பான்னு இருங்க எல்லாத்தையும் கங்க்ராச்சுலேட் பண்ண சொல்றேன் வாழ்க்கையே தற்கொலையா வாழத்துல எல்லாத்துலயும் குட் அண்ட் பேட் இருக்கும் எந்த கண்ட்ரில வெறும் குட் மட்டும் இருந்திருக்குது தரத்தான் 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 போத் டீம்ஸ் வெல் பிளேட் நல்லா தான் பண்ணுவாங்க எல்லாமே நல்லா தான் சொல்றாங்க சூப்பரா ஆடினாங்க வெல் பிளேட் ஆல் தரத்தான் 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 What do you think about Japan and China, bro? அவங்களும் சூப்பரா வெறுத்துருவேன் ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா வாங்க போறேங்கிட்டு நல்லா வழுக்கு வாங்குவேன் கிட்டுன்னு எதை வச்சு நீ ஜப்பான் சூப்பர்ன்ற சொல்லு பாப்போம் விவசாயம் அதுதான் மீன் நான் பார்த்த வரைக்கும் ஏதோ பைத்தியக்கார எனக்கு அக்ரிகல்ச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும் நான் விவசாயம் அதனால சரிடா ஜப்பான்ல எங்க விவசாயம் வந்துட்டு இருக்கு இந்தியா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவும் அதுல செழிப்பா இருக்கு இங்க இந்தியாவோட ஜப்பான் அதிகமா விவசாயம் பண்ணுது அதான் சொல்ல வர விவசாயமும் பண்றாங்க ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்குங்கண்ணா தண்ணி வசதி அதுக்கேத்த சிஸ்டம் ஏதோ தப்பா இருக்கிறான் அது மட்டும் தெரியுது எந்த ரீல் பார்த்த இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கா ஏதோ பார்த்த நார்மலாவே கூகுள் சர்ச்ல நான் பார்த்திருக்கேன் நான் சூப்பர் வெரி குட் வீடியோஸ்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் வெரி குட் சர்ச் பண்ணி பார்த்திருக்கேன் தயவு செஞ்சு கெஞ்சிக்கிறேன் போய் படிச்சிட்டு வா ப்ளீஸ் சரிண்ணா ஓகே படிச்சு தயவு செஞ்சு படிச்சுட்டு வா வாழ்க்கையே தற்கொலையா ஓட்டாது வாழ்க்கையே தற்கொலையா ஓட்டிடாது தயவு செஞ்சு கேக்குறேன் ஓகேண்ணா 4/8ல இருக்கு போங்க கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டாங்க போங்கப்பா அதுக்கு தான் விடுறா இடிவா நீ வேற ஏவா நீ என்ன பண்ற இஸ்ரோல வேலை செய்யறல யாராவது ஃப்ரீயா இருந்தா ஏதாவது சயின்டிஸ்ட் எனக்கு பாடலுக்கு அனுப்பிச்சு விடு ஆன்லைன்ல ஒரு தற்கொலையா எங்கள்கிட்ட இருக்கிறான் தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் பேசிக்கா சொல்லி கொடுங்க அந்த சேட்டலைட் பிக்சராக அவனுக்கு அனுப்பிச்சு விடு தயவு செஞ்சு எந்த காலத்துலடா நான் இன்னைக்கு இருக்க பல நாட்டோட சேட்டலைட்ஸ் வந்து நம்ம தான் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு அவன் தான் கேட்டான்ல நம்ம வல்லல் ஜம்பா ஆடுவானே ப்ரோ என்ன ப்ரோ 120C மணி ஃப்ராட் எக்ஸ்போஸ் பண்ண ரிப்போர்ட்டர் அடிச்சு கொண்டு போட்டாங்க இந்த மீடியா வந்து சொல்லு ப்ரோ விட்டு கொடுக்கலாம் நான் ஓவரா இருக்கு பாலமுருகன் ப்ரோ எல்லா இதுலயுமே ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான் இருக்கும் பெருமையா பேசுற சைனா கூட நீங்க ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அந்த
கொரோனா இஷ்யூ அப்போ முக்கியமான ரிப்போர்ட்டர் காணாம போனது, ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இல்லை ரிப்போர்ட்டர்ஸே காணாம போனதெல்லாம் எல்லாம் இருக்கு. எல்லாத்துலேயுமே தலை கொலாட்டல் டேமேஜ் இல்லாத ஊர் எதா இருக்கா? தவிர்க்க முடியாத சேதம் எல்லாத்துலையும் இருக்க தான் செய்யும். ஒரு கேஸ் சினாரியோ வச்சு நம்ம மொத்த இதையும் எடை போடுறதுல என்ன தலை கணக்கு, என்ன கணக்கு? ஏதோ ஒரு கடைக்கோடி ஒரு இடத்துல நடக்கிறத வச்சு என்டையர் இந்தியாவிலே அப்படிதான் நடக்குது அப்படின்னா, அப்போ நீ நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், யுவா நல்லா இருக்கா, இங்கே பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்க, நீங்களாம் ஏன் சாவலை, நீங்களாம் ஏன் செருப்படி வாங்கலை? அப்போ உங்களை வச்சு ஏன் யாரும் எந்த கணக்கும் போட மாட்டேங்கிறீங்க? நீங்களும் அதே மனிதர்கள் தானே, நாமளும் அதே ஊரில் தானே வாழ்கிறோம். நாம் நல்லா இருக்கனால நம்ம கணக்கில் எடுத்துக்காம வெறும் பாதிக்கப்பட்டவங்கள மட்டுமே வச்சு நீங்கள் இந்தியாவை எடை போடுறது வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் திங். அப்படி பண்ணவே முடியாது. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நாட்டிலையுமே எல்லா வருஷத்துலையுமே தொட்டு காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, சந்தோஷமும் இருக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து மெஜாரிட்டி என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். மெஜாரிட்டி பீப்புள் ஆர் குட் ஒன்லி ஹியர். என்ன இங்கே கொஞ்சம் வலிமை பொருந்தியவங்க பயங்கரமாக வந்து வேலை செஞ்சு தன்னுடைய வலிமையை காட்டி ஒர்க் பண்ணி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மற்ற கண்ட்ரியில் கொஞ்சம் பாப்புலேஷன்ஸ் கம்மினால அவங்க வந்து இந்த சப்சிடி அதெல்லாம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி வெறும் பாதிக்கப்படுறவங்களை மட்டும் வச்சு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பாதிக்கப்படாமல் பல பேர் இங்கே நல்லா தான் இருக்காங்க. சொல்லட்டோ கிளாசிக் ஆடுவோமா ப்ரோ? போலமா? ப்ரோ ஜப்பான் 6 ஹெக்டார் இன் அக்ரிகல்ச்சர். உடுத்தல அவன் தற்கொலைன்னு உனக்கு தெரிஞ்சு அவன் சொல்றதே நீ பேசுறது வேஸ்ட். வெற்றி வேற பெற்றீங்க, அருமையான வெற்றி, திறமையான வெற்றி, கொடுமையான வெற்றி. டிவிக்கே மதநோப்பி எந்த கேவும் இல்ல. நான் எந்த பொலிட்டிக்கலும் சப்போர்ட் பண்ணல, எனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கு, அது நான் என்னைக்கு விட்டு கொடுத்தது இல்லை. ஐ ஹாவ் மை ஓன் பொலிட்டிக்கல் வியூ. தரத்தன் 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 தரத்தன்